Hello everyone, welcome to Jam சமையல். இந்த வீடியோவில் தேங்காய் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: துருவிய தேங்காய், வெல்லம், ஏலக்காய், முந்திரி பருப்பு, நெய். முதல்ல வெல்லத்தை தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கலாம். அப்போதான் அதில் ஏதாச்சும் டஸ்ட் இருந்தால் ரிமூவ் ஆகும். இதற்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு பேனில் வெல்லம் சேர்த்துக்கலாம். அதோட 1 கப் தண்ணீர் சேர்த்து கொதிக்க விட்டுக்கணும். வெல்லத்தில் எந்த பாகுபதமும் வர வேண்டிய அவசியம் இல்லை. வெல்லம் தண்ணியில் முழுவதுமாக கரைஞ்சாலே போதும். இப்போது வெல்லம் தண்ணியோட முழுவதுமாக கரைஞ்சி வந்திருக்கு. இதை ஃபில்டர் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அதோட துருவின தேங்காய் சேர்த்து வறுத்து எடுத்துக்கணும். தேங்காயை ரொம்ப நேரம் வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேங்காயில் வாசனை வர்றது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிட்டாலே போதும். அடுத்ததாக ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளை கரைசலை இதில் சேர்த்துக்கலாம். வெல்லம் தேங்காயோட சேர்ந்து வர்றது வரைக்கும் இதை கிளறி விட்டுக்கணும். அடுத்ததாக வாசனைக்காக 4 ஏலக்காய் இடித்து சேர்த்துக்கிறேன். இப்போது வெல்லம் தேங்காயோட சேர்ந்து வந்திருக்கு. இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். அடுத்ததாக முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்தெடுத்துக்கலாம். இதற்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அதோட முந்திரி பருப்பை சேர்த்து பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். இந்த முந்திரி பருப்பை தேங்காயில் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், தேங்காய் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இதை நெய் தடவின பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். தேங்காய் பர்ஃபி செட் ஆகிறதுக்காக இதை 2 மணி நேரம் தனியாக எடுத்து வச்சுக்கணும். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா தேங்காய் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. நான் இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு இடித்து சேர்த்துக்கிறேன். இப்போது தேங்காய் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இதை தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். சுவையான தேங்காய் பர்ஃபி ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.